கடக ராசி நேயர்களுக்கு இந்த ஒரு மாதம் எப்படி எல்லாம் இருக்க போகுது, நவம்பர் 15ஆம் தேதியில இருந்து டிசம்பர் மாசம் 15ஆம் தேதி வரைக்கும் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, சுகர் கோட் எல்லாம் கொடுக்காம உள்ளத உள்ளபடி சத்தியமா சொல்லணும் அப்படின்னா, எல்லா பிளானட்டும் உங்க விதியா என் விதியான்னு தெரியல, ரெண்டு இடத்துல போய் உட்கார்ந்து இருக்கு. ஒரு இடத்துல இருந்தாலே பலன் சொல்றது அவ்வளவு கஷ்டம். இல்ல ரெண்டு இடத்துல போய் உட்கார்ந்து ஒவ்வொரு வீட்டையும் ஆக்குபை பண்ணிட்டு இருந்தா எப்படி பலன் சொல்றது? அப்ப பலன் இந்த தடவை எல்லாருக்குமே டூயலா நடக்க போகுது. ஓகே, அது பிளஸ்ஸா இருந்தாலும் டுவேலா நடக்க போகுது, மைனஸா இருந்தாலும் டுவேலா நடக்க போகுதுன்ற விதத்துல இது வரைக்கும் தலைக்கு மேல் உச்ச குருவாக அமர்ந்திருந்த மிஸ்டர் குரு அப்படி நம்மளும் கொஞ்சம் கெத்தா கலர் எல்லாம் தூக்கி விட்டுட்டு இருந்தோம். ஆமா இருந்தோம். அப்படி இருந்த தன்மையெல்லாம் மாறி எகைன் மறுபடியும் முதல்ல இருந்து புரோட்டா சாப்பிடுற மாதிரி 12ஆம் இடத்துல போய் குரு உட்காராரு. ஆனா ஒரு விஷயம் செம்ம ஜாக்பாட் என்னன்னா, 12ஆம் இடத்துல போற பயப்புல கொஞ்சம் வக்கரமா இருக்கு. அதனால பிரச்சனையே இல்லை. அப்ப என்ன ஆக போகுது? செலவுகள் வீண் விரயங்கள்ல இருந்த அமைப்பெல்லாம் மாறப்போகுது. குரு லக்னத்துல இருந்து பண்ணதை விட இந்த தடவை உங்களுக்கு மிகச்சரியான யோகத்தை கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய அமைப்பாகத்தான் கடக ராசிக்காரர்களாக சரி, கடக லக்னக்காரங்களும் சரி நடக்க போகுது. சூப்பரா இருக்க போகுது இந்த தடவை. ஏன்னா 12ஆம் இடத்து அதிபதி கொஞ்சம் வக்கரமா இருக்காரு. 12ஆம் இடத்துல ஒரு பிளானட் வந்து வக்கரமா இருக்கு. 12ஆம் இடத்து அதிபதியும் வக்கரமா இருக்காருன்ற போது பெருசா நெகட்டிவா ஒண்ணுமே இல்ல. பணம் அப்படின்ற விஷயத்துல ஏன் செலவாகுது, எதுக்கு செலவாகுன்னு தெரியாம தண்ணியா செலவழிஞ்ச விஷயங்கள் எல்லாம் இனிமே சரியாக போகுது. நிறைய பேருக்கு நியூ பிகினிங் ஸ்டார்ட் பண்ணணும்ன்ற மாதிரியான யோசனை வரும். இருக்கிறத விட்டு ஏதாவது ஒண்ணு புதுசா ஸ்டார்ட் பண்றது, புதுசா ஒரு விஷயத்த உண்டாக்குறதுன்ற மாதிரி புதுசான சில விஷயத்துக்கு ஒர்க் பண்ணுவீங்க. கடக ராசிக்காரர்கள் ஏதாவது ஒரு புதிய வேலை இல்ல புதிய தொழிலுக்காக சில விஷயங்களை மேற்கொள்ள வேண்டி வரலாம் இந்த கார்த்திகை மாதம். ஓகே, நிறைய டிராவல் பண்ணுவீங்க. நிறைய டிராவல், ஏன்னா 12ஆம் இடம்னாலே டிராவல் இண்டிகேட் பண்ணக்கூடிய இடம் சொல்லியிருக்கேன். அதுவும் அங்க வேற உட்கார்ந்து குரு உட்கார்ந்து இருக்காரு. அது காற்று வீடா வேற இருக்கு. அதுவும் புதன் வீடாக இருக்குன்னா நிறைய இந்த தடவை பெண் தெய்வ வழிபாடு இல்ல பெருமாள் வழிபாடுக்கா நீங்க போவீங்க. ஏன்னா அந்த புதன் வீடுனாலே நான் சொல்லக்கூடியது 2 தான். மிதம் நாளே அது பெருமாள் வீட்டை தான் இண்டிகேட் பண்ணும். அதை தாண்டி அது மீனாட்சி அம்மனை இண்டிகேட் பண்ணும், குருவாயூரை இண்டிகேட் பண்ணும், நிறைய இருக்கு. அப்ப இந்த தடவை கடகராசிக்காரங்க நிறைய எங்க டிராவல் பண்ணுவீங்க அப்படின்னா, பெருமாள் கோயிலா டிராவல் பண்ணுவீங்க. இந்த மாதிரி கோயிலா, ஏன்னா 12ஆம் இடம் இல்ல, அங்க டிராவல் பண்ணுவீங்க. ஓகே, அயன சயன போகத்தில் இதுவரைக்கும் இருந்த தொய்வு நிலை மாறப்போகுது. நிம்மதியா தூங்க போறீங்க. தூக்கம் வராம இருந்த அமைப்பெல்லாம் கொஞ்சம் மாறப்போகுது. கொஞ்சம் 12ஆம் அதிபதியும் வக்கரமா இருக்காரு, குருவும் வக்கரமா இருக்காருன்ற போது கொஞ்சம் அன்சாட்டிஸ்பேக்ஷனான விஷயங்கள் நடக்கலாம். ஓகே, தூக்கத்தை பொறுத்த வரைக்கும் ஃபைன். இப்பதான் நல்லா தூங்குவீங்கன்னு சொன்னீங்கன்னா அது சில வயது ஒத்தவர்களுக்கு. நான் டைரக்டா சொல்லுவேன்னா நீங்க டைரக்டா புரிஞ்சுக்கணும். ஓகே, அதனால கொஞ்சம் வம்பு வழக்கு சண்டை சச்சரவுலாம் வரும் வீட்டுல, கவனமா இருந்துக்கங்க. ஓகே, செவ்வாயோட ஆளுமையுமே ரொம்ப நல்லா இருக்குன்ற போது கடகராசிக்கு யோகத்தை கொடுக்க கடமைப்பட்டவர் செவ்வாய். அவர் போய் தனுசு வீட்டுல உட்கார்ந்து இருக்காரு. சோ இந்த தடவை செவ்வாய் என்று சொல்லக்கூடிய தனுசு வீட்டுல இருக்கும்போது நிறைய பேங்க் மூலமான பணவரவு உண்டு. யாரெல்லாம் பேங்க்ல லோனுக்கு எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தீங்களோ, யாரெல்லாம் இடம் வாங்கணும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்களோ, இல்ல உங்க அப்பாவோட இடம் ஏதாவது ஒரு பிரச்சனையில மாட்டி இருந்துச்சோ, இந்த தடவை அது தீர்வதற்கான வாய்ப்புகள், அதுக்கான முகாந்திரங்கள் தெரிய போகுது. சோ நிறைய கடகராசிக்காரர்களுக்கு இந்த தடவை பணம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. பேங்க் லோன் அடைவதற்கான வாய்ப்பு இருக்கு. புதுசா ஒரு லோனு, நிறைய பேருக்கு வீட்டை வச்சு மேல ஒரு டாப் அப் பண்ணி வாங்குவாங்கல்ல, அந்த மாதிரி கடன் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இதெல்லாம அதிர்ஷ்டம். அதுதாங்க அதிர்ஷ்டம். சும்மா கொடுத்துருவாங்க 5 கோடி ரூபாய் கடன், அதுக்குன்னு விதி இருக்கணும்ல. நான்லாம் கேட்டா கொடுப்பாங்களா? 5 கோடி சம்பாதிக்கிறவங்க 5 கோடி கடன் கொடுப்பாங்க. அப்ப கடன் வாங்குறதுக்குமே அதிர்ஷ்டம் வேணும். அப்படிப்பட்ட அதிர்ஷ்டமும் இந்த தடவை கடகராசிக்காரர்களுக்கு கூடி வருது. ஒரு 3.25 வருஷமா நீங்க அதானே வாங்கிட்டு இருக்கீங்க. இப்ப இந்த மாசமும் அதான் பண்றதுக்கான வாய்ப்பை பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்க தயாராக இருக்கிறது. ஓகே, ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் தேவை. ஏன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய செவ்வாய் போய் தனுசு வீட்டுல உட்கார்ந்து இருக்கும் போது கொஞ்சம் அப்பாவோட உடல்நிலையில், மூத்த சகோதரருடைய உடல்நிலையில், மூத்த சகோதரருடைய குழந்தை உடல்நிலையில், அதே மாதிரி உங்களுடைய மாமனாருடைய உடல்நிலையில் கொஞ்சம் சுணுக்கமான நிலைமையை உண்டாக்கி கொடுக்கும். கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் செலவு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நீங்க கடகராசியா தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. கடகத்துல உங்களுக்கு என்ன பிளானட் இருந்தாலும் இந்த மாதிரியான லீலைகள் அது நடக்கும். ஆனா ஒண்ணு ரொம்ப திரும்ப 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 ஒரு விஷயம் சொல்றேன். இந்த தடவை தயவு செஞ்சு மக்களே, யாரையும் நம்பி எந்த முதலீடும் செய்யாதீர்கள். இது வரைக்கும் ஒரு மாதிரி இருந்த ராகு இப்ப குருவோட பார்வையில இருக்காரு, அதுவும் வக்ர குருவோட பார்வையில இருக்காருன்ற போது தேவையில்லாம உங்களை மேனிபுலேட் பண்றதுக்குன்னே சில பேர் வருவாங்க. உட்கார்ந்த இடத்துல இருந்து எப்படி காசு சம்பாதிக்கலாம்னு உங்களை வந்து உருட்டுவாங்க. நம்பவே நம்பாதீங்க. உழைக்காத படம் உடம்புல ஒட்டவே ஒட்டாது. நான் எப்பயுமே சொல்ற மாதிரி கடகராசி கனவுகளால் சூழக்கூடியது. இங்க இருந்து நிலால பாட்டி சொல்ற வடையை வித்தா எவ்வளவு காசு கிடைக்குன்னு அடுத்தவங்களுக்கு பிசினஸ் ட்ரிக் எல்லாம் சொல்லுவீங்க. நீ பண்ணியா அப்படின்னு கேட்டா யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவீங்க. எப்பயுமே அடுத்தவர்களை தூக்கி விட்டே வளர்க்கப்பட்ட கடகராசிக்காரர்களுக்கு இந்த தடவை கொஞ்சம் உங்க முதுகுல குத்துற மாதிரி ஆட்கள் தான் வரப்போறாங்க. கவனமா இருங்க, கவனமா இருங்க, கவனமா இருங்க. ஓகே, நிறைய பேருக்கு புது வாய்ப்புகள் வரும்னு சொன்னேன்ல, அது சுக்கிரன் சார்ந்த வாய்ப்புகளாக இருக்கலாம்.
நிறைய பேருக்கு புது வாய்ப்புகள் வருவதற்கான விஷயங்கள் இருக்கு. யாரெல்லாம் ஆட்டோமொபைல்ஸ் வச்சிருக்கீங்களோ, யாரெல்லாம் உணவு சம்பந்தப்பட்ட வேலை செய்யறீங்க, யாரெல்லாம் ஃபுட் இண்டஸ்ட்ரியில இருக்கீங்களோ, யாரெல்லாம் வந்து டே டு டே வேலை பார்க்குறீங்களோ, பயணங்கள் என்று சொல்லக்கூடிய விஷயத்துக்கு லாஜிஸ்டிக் இருக்கீங்களோ, எல்லா எல்லா கடகராசிக்காரர்களுக்கும் சூப்பரா இருக்க போகுது. தொட்டதெல்லாம் துலங்கக்கூடிய காலமா தான் இருக்கு. பினான்சியலா கொஞ்சம் கடன் வாங்குவதற்கும் கடன் அடைப்பதற்குமாவே இந்த மாதம் ஓட போகுது தன்மையில இருக்கு. டைலமா நிறைய வரும். எதுக்கு எடுத்தாலும் ஒரு டைலமா வரும். இதுவா அதுவா பண்ணலாமா வேணாமா அப்படியா இப்படியான்னு மாத்த முடியும்னு நினைச்சீங்கன்னா முடியாது. இந்த ஒரு மாசம் இப்படியே இருக்க வேண்டியதுதான். அதனால வந்து பெருசா யோசிச்சுக்காதீங்க. எனக்கு மட்டும் ஏன்லாம் இல்ல, எல்லாமே நடக்க போகுது. நம்பலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது அது முடிஞ்சு போயிடும். அதனால ஒரு விஷயத்த நம்பி சில விஷயத்த செய்யறது பெட்டர். சோ கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை நம்பிக்கை நிறைய தேவைப்படக்கூடிய மாதமாகத்தான் இந்த மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது. ஓகே, படிக்கிற கடகராசிக்காரங்களா இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு காம்படிட்டிவ் எக்ஸாம்ல எழுதுனீங்கன்னா இக்கி பிக்கி பாங்கி போடுற மாதிரியே நிலைமையே வரும். ஏன்னா நான் ஏற்கனவே சொன்னேன் டைலமாவா இருக்க போகுது. அப்போ 1 2 எல்லாம் பத்தாது. 4 ஆன்சருக்கும் 4 போட்டு எதை தட்டுறதுன்னு தெரியாம உட்காந்துருப்போம். அதனால நல்லா படிச்சுட்டு போய் எக்ஸாம் எழுதுங்க. சரியா? அதனால கடகராசிக்காரர்கள் 2ஆம் வீட்டு அதிபதி நல்லா தான் இருக்காரு. ஒன்னும் பிரச்சனை இல்லை. அதனால நிறைய அதுவும் சூரியன் வேற செவ்வாயோட உட்காந்து அவரோட ஃப்ரெண்ட் வீட்டுல உட்காந்துருக்காரு. ஒன்னும் பிரச்சனை இல்லை. சுக்கிரனும் கூட வந்துருவாரு. யாரெல்லாம் எக்ஸாம்ஸ் எழுதுறீங்களோ, காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுறீங்களோ அவங்களாம் ஜெயிச்சிருவீங்க கடகராசிக்காரங்க. ஆனா படிச்சு பண்ணுங்க. அதிர்ஷ்டம் எனக்கு கிடைக்கும்னா இந்த ஒரு மாதம் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. ஓகே, நீங்க 20 வயதுல இருந்து 40 வயதுக்குள்ள இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்களாக இருந்தீர்களே ஆனால் இந்த தடவை உங்களுக்கு குழந்தை பிராப்தி அதிகமா இருக்கு. நிறைய பேருக்கு வந்து இந்த தடவை கொஞ்சம் இது வரைக்கும் எனக்கு குழந்தையே இல்ல அப்படின்னு ஏதோ ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கீங்க, அதெல்லாம் சக்சஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. 2ஆம் குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்பு 100 விழுக்காடு இருக்கு. சில கடகராசிக்காரர்களுக்கு உங்களுடைய தன்மை எப்படி இருக்குன்றதை பொறுத்து கொஞ்சம் மருத்துவம் மூலமாக இதற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளும் போது அது சக்சஸ கொண்டு வந்து கொடுக்கும். ஓகே, நிறைய கடகராசிக்காரர்களுக்கு இந்த வயது ஒத்தவர்களுக்கு புதிய காரியம், புதிய வெற்றி, நியூ பிகினிங், நெக்ஸ்ட் ஒண்ணு புதுசு, அதுக்கு நீங்க வேலை பார்க்கறதுன்ற மாதிரி 20 வயதுல இருந்து 40 வயது இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு நிகழ்வுகள் நகரும். ஓகே, நீங்க 40 வயதுல இருந்து 60 வயது இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் தேவை. ஆரோக்கியம் கூட 2வது விஷயம் தான். மனசு நல்லா இருந்தா உடம்பு நல்லா இருக்கும். நீங்களா போட்டு மனசை கெடுத்துக்காதீங்க. தேவையில்லாத ஒரு குழப்பத்துக்குள் போக வேணாம். இப்ப இருக்கிற மாதிரியே 2 மணி நேரத்துக்கு அப்புறம் இருக்க போறோம் இல்ல இல்ல. அப்ப கிரகம் மட்டும் இப்ப இருக்கிற மாதிரி அப்படியே இருந்துருமா? அது மாறி மாறி அது வேலையை பார்த்துட்டே இருக்கும். நம்ம ஸ்ட்ராங்கா இருந்துட்டா யாராலையும் நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. அப்ப மென்டலி ஸ்ட்ராங்காவும் பிசிக்கலி ஸ்ட்ராங்காவும் இருக்க வேண்டிய நேரமா இருக்கு. தயவு செஞ்சு ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஜிம்முக்கு போய் விரயம் பண்ணுங்க. உங்க உடம்ப நீங்க விரயம் பண்ணிட்டீங்க அப்படின்னா பண விரயத்திலிருந்து நீங்கள் தப்பித்துக் கொள்வீர்கள். இவ்வளவுதான் சிம்பிளான சூட்சமம். இதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கிட்டா போதும். கொஞ்சம் நடையோ நடக்க வேண்டியிருக்கு. நடைப்பயிற்சி மேற்கொள்ளுங்கள். அப்படி இல்லாட்டி கூட நிறைய நடக்க வேண்டிய சூழ்நிலை இந்த தடவை கடகராசிக்காரர்கள் 40 வயதிலிருந்து 60 வயது ஒருத்தவர்களுக்கு காலம் உருவாக்கி கொடுக்கும். நம்ம நேரம் நல்லா இருந்துச்சுன்னா எப்பயும் நிக்கிற பஸ் கொஞ்சம் தள்ளி போய் நிக்க, நம்ம ஓடி போய் ஏற மாதிரியான சூழல் அது உருவாக்கும். அதனால நடை கொஞ்சம் அதிகரிக்கிறது. நீங்களாவே ஒரு நடைப்பயிற்சி மேற்கொண்டீர்கள்னா அதுவே ஒரு பாதி பிரச்சனை இருந்து உங்களை சரி பண்ணி கொடுத்துரும். ஓகே, நீங்க 60 வயது 55 வயதுக்கு தாண்டிய கடகராசிக்காரர்களாக இருந்தீர்களே ஆனால் 3 விஷயத்துல கவனம். தூக்கத்துல தயவு செஞ்சு தூங்குங்க. நீங்க தூங்காம இருந்தா எதுவும் நடக்காமலாம் போக முடியாது. அப்படியே நின்னு போயிட போகுது. அதனால உங்களை வச்சுதான் எல்லாம் இயங்குதுன்ற மாதிரியான இதை வந்து உங்களை கிரியேட் பண்ணியிருப்பாங்க. நம்பாதீங்க. அவங்கவுங்க பார்த்துப்பாங்க. ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கக்கூடிய ஆட்கள் தான் இந்த கடகராசிக்காரங்க. அதனால இந்த தடவை என்னன்னா கொஞ்சம் தூக்கத்துல வந்து தேவையில்லாத டிஸ்டர்பன்ஸ், தேவையில்லாத யோசிக்கிறது. அது புதனோட வீடா இருக்கா, நிறைய பேருக்கு இந்த மொபைலை பார்த்துக்கிட்டே 1:30 மணி 2 மணி 3 மணி வரைக்கும் தூங்காம இருக்கிறது, அப்புறம் காலையில எந்திரிக்கும் போது லேட்டா எந்திரிக்கிறது, கொஞ்சம் பாடி டயர்டா இருக்கிறது, கொஞ்சம் இல்னஸா இருக்கிறதுன்ற மாதிரி சில பேருக்கு இல்ல பல பேருக்கு அப்படிதான் இருக்க போகுது. அதனால 10 மணிக்கு அலாரம் வச்சு ஆஃப் பண்ணிட்டு தூங்கிட்டீங்க அப்படின்னா நாட்டுக்கும் நல்லது, வீட்டுக்கும் நல்லது. திட்டுவாங்க, நம்ம தப்பிச்சுக்கலாம். காலகட்டத்துல பால் கவர் வாங்க போக வேண்டியிருக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, சோ 60 வயது தாண்டிய கடகராசிக்காரர்களுக்கு இன்னும் நான் சொல்ல வேண்டிய மிக முக்கியமான அட்வைஸ் என்ன அப்படின்னா, நிறைய ஜீவசமாதி வழிபாடுகள் மேற்கொள்ளுங்கள். முடிஞ்சா உங்க பக்கத்துல இருக்கக்கூடிய சாய்பாபா கோவிலுக்கு போறது, இல்ல ஏதாவது ஒரு சித்தர் கோயிலுக்கு போறதுன்ற மாதிரி இந்த தடவை நீங்க போயிட்டு வந்தீர்களே ஆனால் மிகப்பெரிய ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்வில் வருவதை நீங்கள் உணர்வீர்கள். ஏன்னா நிறைய குழந்தைகள் பற்றியான கவலைகள் மேலோங்கும். அது தேவையில்லாம உங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கும். அதனால குழந்தைகள் மூலமாக ஒரு சின்ன கவலை வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. இதுல கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. ஓகே, அவ்வளவு. மத்தபடி எல்லாருக்குமே சூப்பரா இருக்க போகுது. தொட்டதெல்லாம் துலங்கக்கூடிய காலமாகத்தான் கடகராசிக்காரர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் இனிதே பிறக்க காத்திருக்கிறது. ஓகே, என்ன தெய்வத்தை வழிபாடு செய்து ஆரம்பிக்கும் போது சொல்லிட்டேன். சிவன் வழிபாடு உங்கள் சிந்தை நிறைவேற்றக்கூடிய வழிபாடாக இருக்கு. அதுவும் நாகாபரணம் சூடிய சிவன் எங்கேயாவது இருக்காரான்னு பாருங்க. அவரை போய் பிடிச்சுக்கோங்க. இல்ல உங்க வீட்டு பக்கத்துல இருந்தா பிரதோஷ அன்னைக்கு தேன் கொடுத்து சிவனை வழிபாடு செய்து விட்டு வர 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 இந்த கார்த்திகை மாதம் சிவனுடைய அருளால் உங்களுக்கு வரக்கூடிய சிரமங்களில் இருந்து நீங்கள் தப்பித்துக் கொள்வதற்கான வாய்ப்பை அது உருவாக்கி கொடுக்கும். ஓகே,
இந்த தடவை கடகராசிக்காரங்க என்ன பாப்பீங்க அப்படின்னா நிறைய கிளி பாப்பீங்க. பாத்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நிறைய கிளி பாப்பீங்க. கிளி சத்தம் கேட்குது. பட்சிகள் பறப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. எப்படி வந்து சொன்னா சொல்லுமா கிளி அந்த மாதிரி வந்து சில பேர் சொல்றதை கேட்டு ஏமாறாதன்னு காட்டுறதுக்கான சமிக்கைகளாகத்தான் இந்த தடவை இப்படி இருக்கு. நான் திரும்ப சொல்றேன், ரொம்ப விழிப்புணர்வோடு இருக்க வேண்டிய மாதமாகத்தான் இந்த ஒரு மாதம் கடகராசிக்காரர்களுக்கு இருக்கு. அதே மாதிரி கொஞ்சம் டிசம்பர் மாசம் ஒரு 2, 3 தேதி தாண்டினதுக்கு அப்புறம் கிரகங்களுடைய மாற்றத்தை பொறுத்து உங்களுக்கான வாழ்வியலுக்கு ஒரு பறப்பதற்கான வாய்ப்புகள் கிடைக்க போகுது. நீங்க எத பத்தியும் கவலைப்பட வேணாம்ன்ற சொல்லக்கூடிய சமிக்கைகளாலும் இந்த கிளி பார்ப்பது அப்படின்றது இருக்கும். கண்டிப்பாக கடகராசிக்காரர்கள் கிளி பார்ப்பதற்கான வாய்ப்புகள் 100 விழுக்காடு இருக்கு. பார்த்தா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுடைய கவலைகள் தீரக்கூடிய மாதமாகத்தான் இந்த கார்த்திகை மாதம் கடகராசிக்காரர்களுக்கு இனிதே மலர காத்திருக்கிறது.